வடிவேலுவின் மாரீசன் மாமன்னனை ஓவர்டேக் செய்ததா படம்? ட்விட்டர் விமர்சனம் சொல்வது என்ன? வடிவேலுவின் நடிப்பில் கடைசியாக வெளியான மாமன்னன், கேங்கர்ஸ் ஆகிய 2 படங்களிலுமே அவரது நடிப்பு அனைவராலும் ரசிக்கும்படியாக இருந்தது. அதிலும் மாமன்னன் படத்தில் வேறு மாதிரியான வடிவேலை காண்பித்திருந்த இயக்குனர் மாரி செல்வராஜ். இப்போது வடிவேலு மாரீசன் திரைப்படத்தில் நடித்திருக்கிறார். படம் நாளை ரிலீஸ் ஆகவிருக்கும் நிலையில் நேற்று பத்திரிகையாளர்களுக்கு படம் திரையிட்டு காண்பிக்கப்பட்டது. நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ் திரைப்படத்தின் மூலம் மீண்டும் நடிக்க வந்தார் வடிவேலு. அந்த படம் தோல்வியடைந்தாலும் அடுத்ததாக மாரி செல்வராஜ் இயக்கத்தில் அவர் நடித்திருந்த மாமன்னன் படம் அதிரி புதிரி ஹிட் அடித்தது. எமோஷனலாகவும் சீரியஸாகவும் அந்த படத்தில் நடித்து அப்ளாஸை அள்ளினார். இப்படிப்பட்ட வடிவேலுவை திரையில் பார்த்து பல வருடங்கள் ஆகிவிட்டதாக கூறி அவரையும் அவரது நடிப்பையும் கொண்டாடினார்கள் ரசிகர்கள். அடுத்ததாக நடித்த கேங்கர்ஸ் உள்ளிட்ட படங்கள் எல்லாம் அவருக்கு பெரிய பெயரை பெற்றுத்தரவில்லை. இப்படிப்பட்ட நிலைமையில்தான் சுதீஷ் சங்கர் எழுதிய கதையை வி. கிருஷ்ணமூர்த்தி இயக்க சூப்பர் குட் பிலிம்ஸ் தயாரிப்பில் மாரீசன் படத்தில் நடித்திருக்கிறார். இதில் அவருடன் பகத் ஃபாசில், கோவை சரளா உள்ளிட்டோர் நடித்திருக்கிறார்கள். படமானது நாளை வெளியாகவிருக்கிறது. சூழல் இப்படி இருக்க நேற்று சென்னையில் பத்திரிகையாளர்களுக்கு மாரீசன் திரைப்படம் திரையிட்டு காண்பிக்கப்பட்டது. படம் பார்த்தவர்கள் தங்களது கருத்தினை எக்ஸ் பக்கத்தில் முன்வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் ஒருவர், படம் ஸ்லோவாகத்தான் ஆரம்பித்தது, இடைவேளை காட்சி அருமையாக இருந்தது, 2வது பாதி பரபரப்பாக இருந்தது, படத்தின் முடிவில் வைத்திருந்த சோஷியல் மெசேஜ் நன்றாக இருந்தது, ஃபகத் ஃபாசில் வழக்கம் போல் சிறப்பாக நடித்திருந்தாலும் வடிவேலுதான் ஸ்டீல் த ஷோ என்று குறிப்பிட்டிருக்கிறார். படம் பார்த்த இன்னொருவர், ஒரு வயதானவரின் பயணமும் அதில் இருந்த எமோஷன், நகைச்சுவை, மறைந்த உண்மைகள் என அனைத்தையும் நன்றாக இருந்தன. நடப்பதை நாம் முன்கூட்டியே அறியும்படி இருந்தாலும் ரைட்டிங், விஷுவல் எல்லாம் அருமையாக இருக்கின்றன. 5 மதிப்பெண்களுக்கு 3.25 மதிப்பெண் கொடுக்கலாம் என தெரிவித்திருக்கிறார். இவர்களை தொடர்ந்து இன்னொருவரோ, முதல் பாதி ஸ்லோ கன்வர்ஷனோடு போகிறது, 2வது பாதி ஷார்ப் த்ரில்லராக மாறுகிறது, தனித்துவமான கதை சொல்ல பாணி, 5 மதிப்பெண்ணுக்கு 3.5 மதிப்பெண் கொடுக்கலாம் என கூறியிருக்கிறார். மற்றும் மேலொருவர், மாரீசன் திரைப்படம் வடிவேலுவின் மிகச்சிறந்த நடிப்பில் வெளியான படங்களில் ஒன்று. அவரும் பகத் ஃபாசிலும் கற்பனை செய்ய முடியாத நடிப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஸ்கிரீன் பிளேவும் அருமையாக இருக்கிறது, தியேட்டரில் பார்க்க வேண்டிய படம் என கூறியுள்ளார்.